பாலும் தேனும் என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மில்க் அண்ட் ஹனி. மில்க் அண்ட் ஹனி, பாலும் தேனும். எல்லாரும் சொல்லுங்கள், பாலும் தேனும். எஸ். யாத்திராகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னோடு கூட வாசிக்க உங்களை கேட்டுக்கொள்கிறேன். 3வது அதிகாரம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இது வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினாய் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலை ஆக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் என்றார். அல்லேலூயா. இந்த 8வது வசனத்திலே கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் என்றார். அல்லேலூயா. யாத்திராகமத்தின் புத்தகம் இஸ் a book of exit, is a book of transition. அது வெளியேறுதலை குறித்து சொல்லுகிறதான ஒரு புத்தகம். யாத்திராகமத்தின் புத்தகம் இடம் பெயர்தலை குறித்து விளக்குகிற ஒரு புத்தகம். எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் கானானுக்குள் பிரவேசிக்கும்படியாய் இடம் பெயர்தலை குறித்து விளக்குகிற ஒரு புத்தகம். யாக்கோபுக்கு பிரியமான ஒரு மகன் இருந்தான். அவனுக்கு யோசேப்பு என்று பெயர். அந்த யோசேப்பை யாக்கோபு நேசித்ததனால் அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் அவனை பகைத்தார்கள். அவனை பகைத்து அவனை கொல்ல வேண்டும் என்று நினைத்து கொல்வதற்கு பதிலாக அவனை 20 வெள்ளிக்காசுகளுக்கு அவன் எகிப்திய வியாபாரிடத்திலே அவனை விற்று போட்டார்கள். அவன் எகிப்து தேசத்திற்கு அடிமையாக கொண்டு போகப்பட்டான். போத்திபாருடைய வீட்டிலே ஒரு அடிமையாக அவன் இருந்தான். அங்கே இருந்து அவன் கடைசியிலே அவன் பார்வோனுக்கு, எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு அடுத்த 2வது ஸ்தானத்திலே அவன் உயர்த்தப்பட்டான். கர்த்தர் ஸ்தோத்திரம். பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே எகிப்திலே எகிப்தியன் அல்லாத ஒருவன் உயர்த்தப்படுவது என்பது அசாதாரணமான ஒரு காரியம். ஆனால் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தபடினால் யோசேப்பை பார்வோனுக்கு அடுத்த ஒரு நிலையிலே 2வது ராஜா என்று சொல்லும்படியாக ஒரு நிலையிலே கர்த்தர் உயர்த்தினார். ஆகவே அவன் தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரையும், தன் தகப்பன் வீட்டாரையும் எல்லாரையும் தான் உயர்த்தப்பட்டது நிமித்தமாக எகிப்திலே தன்னிடத்திற்கு அவன் அழைத்து, கானான் தேசத்திலிருந்து தன்னிடத்திற்கு அவன் அழைத்து வந்து கோசேன் என்கிற ஒரு செழிப்பான ஒரு பிரதேசத்திலே அவர்கள் எல்லாரையும், தகப்பன் வீட்டார் எல்லாரையும் அவன் குடியமர்த்தினான். கொஞ்ச காலம் கடந்து சென்றது. பார்வோன், யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் தோன்றினார். யோசேப்பை அறியாத ஒரு ராஜா தோன்றினார். யோசேப்பை மாத்திரமல்ல, யோசேப்பின் தேவனையும் அறியாத ஒரு ராஜா தோன்றி, கர்த்தர் ஸ்தோத்திரம், இஸ்ரவேல் ஜனங்கள் வர 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 அவர்கள் பழுகிக் கொண்டு பெருகிக் கொண்டு போகிறார்கள் என்று அவர்களை ஒடுக்கும்படிக்கு பார்வோன்
ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை அவன் ஒடுக்க ஆரம்பித்தான், சிறுமைப்படுத்த ஆரம்பித்தான். கடின வேலைகளை கொடுத்து, குறைவான ஊதியத்தை கொடுத்து ஜனங்களை அவன் ஒடுக்க ஆரம்பித்தான். இப்படிப்பட்ட காலகட்டத்திலே இன்னும் ஜனங்கள் அதிகமாய் பெருகக்கூடாது என்று சொல்லி பிறக்கும் இஸ்ரவேல் குடும்பங்களிலே பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் கொன்று போட வேண்டும் என்று சொல்லி அவன் கட்டளையிட்டான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் மோசே அவன் நாணல் பெட்டியிலே வைத்து 3 மாதம் அளவும் ஒளித்து வைக்கப்பட்டு, பின்பு குளிக்க வந்த பார்வோனுடைய சகோதரி அதை கண்டு அவனுடைய தன்னை தத்து எடுத்து அவனை தன்னுடைய மகனாக அவள் வளர்க்க ஆரம்பித்தாள். இதுதான் பின்னணி. மோசே, he was born as an Israelite. Born as an Israelite, raised as an Egyptian. அவன் ஒரு இஸ்ரவேலனாக பிறந்தவன், ஒரு எகிப்தியனாக வளர்க்கப்பட்டவன். சொல்லுங்கள், இஸ்ரவேலனாக பிறந்தவன். யாராக வளர்க்கப்பட்டவன்? எகிப்தியனாக வளர்க்கப்பட்டவன். ஒரு நாள் அவன் தன்னுடைய பட்டணத்தை சுற்றி பார்க்கும்படியாய் புறப்பட்டு போன வேளையிலே ஒரு இஸ்ரவேலனும் ஒரு எகிப்தியனும் சண்டை போட்டு கொண்டிருக்கிறதை பார்த்து அவன் அந்த எகிப்தியனை அவனை அறியாமல் அவனுடைய ரத்தம் கொதித்தது. ஒரு இஸ்ரவேலனை எகிப்தியன் அடிக்கிறானே, ஏன்னா இவன் ஒரு இஸ்ரவேலனாக பிறந்தவன். அந்த எகிப்தியனை அவன் அடித்ததிலே அவன் செத்து போனான். அவன் செத்து போனான் என்று சொல்லி அறிந்த மாத்திரத்திலே குழி தோண்டி அவனை ஒருவருக்கும் தெரியாமல் புதைத்து விட்டான். இந்த விஷயம் வெளியே தெரிந்தவுடனே மோசே அவன் ஒரு அகதியை போல தேசத்தை விட்டு அவன் ஓடி போனான். அவன் கொலைக்காரனாக போகும்போது அவன் ஒரு கொலைக்காரனாக, he was a murderer. அவன் ஒரு கொலைக்காரனாக போனான். அகதியாக போனது மாத்திரமல்ல, தேசத்தை விட்டு, எகிப்தை விட்டு வெளியே அகதியாக மாத்திரமல்ல, ஒரு கொலைக்காரனாக மோசே வெளியே போனான். அல்லேலூயா. இந்த கொலைக்காரனாகிய மோசேயின் இடத்தில் தான் கர்த்தர் பேசினார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். இங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து நான் சொல்லுகிறேன், கர்த்தர் கொலைக்காரனாகிய ஒரு மோசேயின் இடத்துல பேசினார் என்கிற காரியம் நமக்கெல்லாம் மிகுந்த ஒரு நம்பிக்கை கொடுக்கத்தக்கதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம். இங்கே யாராச்சும் நீங்க ஒரு கால் தவறாக ஒரு எண்ணம், உங்களுடைய கடந்த காலத்தின் செய்கைகள் நிமித்தமாக, உடைய கடந்த காலத்தின் பாவங்கள் நிமித்தமாக, உடைய கடந்த காலத்தின் நடக்கைகள் நிமித்தமாக தேவன் உங்களை எல்லாம் பயன்படுத்துவாரோ என்று சொல்லி நீங்கள் யாராயிலும் சந்தேகப்பட்டால் இந்த மோசேயை நீங்கள் பார்க்கும்படியாய் நான் உங்களை அழைக்கிறேன். ஆமென் சொல்வீங்களா? ஒரு கொலைக்காரனையே கர்த்தர் பயன்படுத்துவாரேயானால் ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்களையும் என்னையும் பயன்படுத்துவது நிச்சயமான காரியம். உங்களோடும் என்னோடும் பேசுவது நிச்சயமான காரியம். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. ஆமா, அவன் பெரிய ஒரு தேவ பக்தி உள்ள மனிதன் அல்ல, ஜெபிக்கிற ஒரு மனிதன் அல்ல. ஆனா கர்த்தர் அவனை நேசித்தார், அவனோடு கூட பேசினார், அவனை தெரிந்து கொண்டார், அவனை பயன்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. தன்னுடைய மாமனாருடைய வீட்டில் மாமனாருடைய ஆடுகளை அவன் மேய்த்து வந்தான். ஓரேப் என்னும் கர்த்தருடைய பர்வதத்தின் ஓரத்திலே அவன் ஆடுகளை மேய்த்து வந்த நாளிலே, ஒரு நாளிலே அவன் பார்க்கும்போது அங்கே ஒரு முட்செடி அக்கினி ஜுவாலையாய் எரிந்து கொண்டிருக்கிறதை அவன் கண்டான். அக்கினி ஜுவாலையாய் நம்மளும் கூட நிறைய இங்கே நம்ம ஊர்லேயே மலையில திடீர்னு கோடை நாட்களிலே தீப்பிடித்து எறிவதை நாம் பார்த்துருக்கோம்ல. ஆமாம், கோடை நாட்களிலே தீப்பிடித்து முட்செடிகள் காட்டு தீ உண்டாக்குறதை நாம் பார்த்திருக்கிறோம். அவன் இவனுக்கு மோசேக்கு இந்த காட்டு தீ என்பது, முட்செடி எரிவது என்பது ஏற்கனவே அவன் பலமுறை பார்த்திருக்கிறான். புதிதான ஒன்று அல்ல, ஆச்சரியப்படுவதற்கான ஒன்று அல்ல. ஆனால் இன்றைக்கு அவன் பார்க்கிற காட்சி என்னவென்றால், முட்செடி ஒன்று அக்கினி ஜுவாலையாக எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால்
அந்த முட்செடி வெந்து போகாமல் இருக்கிறதை பார்த்தான். ஆமா, எரிகிறது, ஆனால் வெந்து போகாமல் இருக்கிறதை அவன் பார்த்தான். வெந்து போகாமல் இருக்கிறது மாத்திரமல்ல, முட்செடி அக்கினி ஜுவாலையாக இருக்கிறது, ஆனால் பக்கத்து செடியிலே அக்கினி பற்றாமல் இருக்கிறதை அவன் கண்டான். ரெண்டு காரியத்தையும் கண்டு அவன் ஆச்சரியப்பட்டான். ஒன்று, அந்த செடி வெந்து போகாமல் இருக்கிறது. இரண்டாவதாக, பக்கத்து செடிக்கு அந்த அக்கினி தாவாமல், நெருப்பு தாவாமல் அந்த செடி மாத்திரம் எரிந்து கொண்டே இருக்கிறது. இவன் என்ன ஆச்சரியப்பட்டு, நான் பக்கத்தில் போய் பார்ப்பேன் என்று சொல்லி அந்த செடிக்கு அருகே அவன் வந்த பொழுது செடியின் நடுவில் இருந்து ஒரு சத்தம் கேட்டது. செடி பேசினது. அந்த செடியின் நடுவில் இருந்து கர்த்தர் பேசினார். மோசே, மோசே, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்று சொன்னார். கர்த்தர் ஸ்தோத்திரம். முட்செடியின் நடுவில் இருந்து கர்த்தர் பேசுகிறதை இவன் கேட்டான். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் சொன்னார், நான் என்னுடைய ஜனத்தினுடைய உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்து. ஆமென் சொல்வீங்களா? அவன் எவ்வளவு தாழ்மையில் இருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்கிறேன் என்று சொன்னார். நான் பார்க்கிறேன். கவனிங்க, இரண்டாவது சொன்னார், அப்படி அவர்கள் இடும் கூக்குரலை நான் கேட்டேன் என்று சொல்லுகிறார். அவன் எவ்வளவு தாழ்மையிலே அடிமட்டத்தில் இருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்கிறேன். இரண்டாவது, அவர்கள் கூக்குரலை நான் கேட்கவே கேட்டேன் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. இவைகள் எல்லாமே நமக்கு திருஷ்டாந்தங்களாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் எவ்வளவு தாழ்மையில் இருந்தாலும் கர்த்தர் அதை கவனியாமல் போகிறதே கிடையாது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, நாம் அந்த காரியத்தை எவ்வளவு தாழ்மையிலே நீங்கள் இருந்தாலும் கர்த்தர் அதை அப்படியே கண் காணாமல் போய்விடுகிறதே கிடையாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர் நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். நம்முடைய தாழ்விலே நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் சொல்வீங்களா? நம்முடைய தாழ்விலே நம்மை நினைத்தவர், உங்களுடைய தாழ்விலே உங்களை நினைக்கிற கர்த்தர். கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். உங்களுடைய தாழ்விலே உங்களை நினைக்கிற கர்த்தர், உங்கள் தாழ்விலே உங்களை கண்ணோக்கி பார்க்கிற கர்த்தர். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படியானால் இத்தனை வருஷ காலம் ஏன் கர்த்தர் பார்த்து கொண்டே இருந்தார்? உங்களுடைய நெருக்கங்கள், நீங்கள் சந்தித்து வருகிற பிரச்சனைகள், இத்தனை வருஷ காலமும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்காமல் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படாமல் இருக்கிறதே காரணம் என்ன? காரணமாயிருக்கும்? கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டார், அவருடைய உபத்திரங்களை பார்க்கவே பார்த்தார். ஆனால் ஏற்ற விடுதலை ஆக்குவதற்கு ஏற்ற ஒரு நாளை, ஏற்ற ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருந்தார். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. உடைய வாழ்க்கை கர்த்தர் ஸ்தோத்திரம் நெருக்கத்திலிருந்து விசாலத்திற்கு மாறுவதற்கான ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமா, ஒவ்வொருவருக்கும் ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கொலைக்காரனாகிய இந்த மோசேயை கர்த்தர் ஸ்தோத்திரம் கர்த்தர் தெரிந்து கொண்டதைப் போல கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நினைத்து பாருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. It is not because of our holy life God has chosen us. It is not because of your holy life. உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை நிமித்தமாக கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. சத்தமா அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட பிறகு கர்த்தர் சொல்லுகிறார், மறுபடியும் சொல்லுகிறேன் ஆரம்பத்திலிருந்து, உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை நிமித்தமாக கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. ஆமென் சொல்லுவீங்களா? சத்தமா சொல்லுமா? என்னுடைய பரிசுத்த வாழ்க்கை நிமித்தமாக கர்த்தர் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. சத்தமா சொல்லுமா? என்னுடைய பக்தி வாழ்க்கை நிமித்தமாக
கர்த்தர் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்ட பிறகு சொல்லுகிறார், உங்களுடைய பக்தி வாழ்க்கையின் அடிப்படையில் கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையின் அடிப்படையில் கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, ஆனால் கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளுகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்ட பிறகு சொல்லுகிறார், I hope that my choice of you makes better choices. I hope my choice makes better choices. அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா, என்னுடைய பக்தி வாழ்க்கையின் அடிப்படையில் கர்த்தரை தெரிந்து கொள்ளவில்லை, ஆனா கர்த்தரை தெரிந்து கொண்டார். கர்த்தர் தெரிந்து கொண்ட பிறகு சொல்லுகிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டது நிமித்தமாக இனி நீ சிறந்தவைகளை தெரிந்து கொள். ஆமென் சொல்லுமா? ஆமா. கபடிங்க, அந்த நான் சொன்ன வார்த்தையை மறக்கவே மறக்காதீங்க. நான் உன்னை தெரிந்து கொண்டது நிமித்தமாக, சொல்லுங்கள், நான் உன்னை தெரிந்து கொண்டது நிமித்தமாக நீ சிறந்தவைகளை தெரிந்து கொள் என்று எதிர்பார்க்கிறேன். ஆமா, நீ சிறந்தவைகளை தெரிந்து கொள்வாய் என்று உன்மேல் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். ஒவ்வொரு பார்த்து நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு பார்த்து நான் முகத்தை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்ட இருக்கிறார். தெரிந்து கொண்ட கர்த்தர் உங்க மேல ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார். என்ன நம்பிக்கைன்னு சொன்னா, நான் என்னாச்சுப்பா, நான் உன்னை தெரிந்து கொண்டது நிமித்தமாக இனி நீ சிறந்தவைகளை தெரிந்து கொள்வாய் என்று உன் மேலே நம்பிக்கையாயிருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் என்ன தெரிந்து கொண்டார் என்பதை நான் அறிந்திருப்பேனால் அற்பமானவைகளையும் அருவருப்பானவைகளையும் அசுசியானவைகளையும் நான் தெரிந்து கொள்வதை வெறுக்கிறேன். ஆமென் சொல்வீங்களா? அப்படியே ஒரு தீர்மானத்தோடு சொல்லுங்க, கர்த்தரை தெரிந்து கொண்டது நிமித்தமாக இனி நான் அருவருப்பானவைகளையும் அசுசியானவைகளையும் தெரிந்து கொள்வதை நான் வெறுக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபாச வீடியோக்கள் எனக்கு கிளர்ச்சியை தந்தது, எனக்கு கிளர்ச்சியை தந்திருக்குது. குடி கிளர்ச்சியை தந்திருக்கிறது. வெறித்தனங்கள் கிளர்ச்சியை தந்திருக்கலாம். களவாடுதலும் பொய் சொல்லுதலும் கிளர்ச்சியை தந்திருக்கலாம். ஆனா என்னை தேடி இயேசு வந்தாரே, என்னை அவர் தம்முடைய பிள்ளையாய் மாற்றிக்கொண்டாரே, தெரிந்து கொண்டாரே. அவர் என்னை தெரிந்து கொண்டது நிமித்தமாக என் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறார் கர்த்தர். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. என்ன நம்பிக்கை சொல்லுங்க, என்ன நம்பிக்கை? வெரி குட், வெரி குட், வெரி குட், வண்டர்ஃபுல். சிறந்ததை தெரிந்து கொள்வான். அற்பமானவைகளையும் அசுத்தமானவைகளையும் அருவருப்பானவைகளையும் அசுசியானவைகளையும் என் மகன் இனிமே திரும்பி கூட பார்க்க மாட்டான். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. திரும்பி கூட பார்க்க மாட்டான். இங்க இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை பார்த்தும் இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நீங்க எப்ப எல்லாம் உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்திருந்தும், நீங்க ஆண்டவருடைய பிள்ளையாக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார் என்பதை தெரிந்திருந்தும், அசுசியானவைகளையும் அற்பமானவைகளையும் அசுத்தமானவைகளையும் நீங்க அது நிமித்தமாக உங்களுக்கு ஒரு கிளர்ச்சியும் ஒரு பரவசமும் மகிழ்ச்சி உண்டானா, உங்க மேல கர்த்தர் வச்சிருக்கிற நம்பிக்கை தவிடுபடியாகி விடக்கூடும். தவிடுபடியாகி விடக்கூடும். அப்படியே அப்படியே இருதயம் நொறுக்கப்பட்டு விடக்கூடும். நொறுக்கப்பட்டு விடக்கூடும். ஒவ்வொருவரையும் கவனிங்க. பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன், உங்க ஊர்ல எத்தனையோ பேர் இருந்தும், உங்க குடும்பத்தில் எத்தனையோ பேர் இருந்தும் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறான்னு சொன்னா, நீங்க சும்மா ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் சர்ச்சைக்கு வரதோ அல்லது வாரந்தோறும் ஒரு காணிக்கை போடுவதோ அல்ல, அல்ல, அதற்காக அல்ல. உங்களை குறித்து கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். ஒவ்வொருவரை குறித்தும் கர்த்தர் நோக்கம் வைத்திருக்கிறார்.
ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தர் இங்கே சொல்கிறார், நான் அவர்களை எகிப்தியரின் கைகளுக்கு விடுதலை ஆக்கி, மோசேயிடத்தில் கர்த்தர் சொல்கிறார், நான் என் ஜனத்தை எகிப்தியரின் கைகளுக்கு விடுதலை ஆக்கி அந்த தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து, முதல்ல எகிப்தியரின் கைகளுக்கு விடுதலை ஆக்கி, இரண்டாவது அந்த தேசத்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிறதும் நலமும் விசாலமுமான கானான் தேசத்திலே கொண்டு வந்து சேர்ப்பேன். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா சொல்லுங்க. பாலும் தேனும் ஓடுகிறதும் நலமும் விசாலமுமான கானான் தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் என்றார். கர்த்தர் எதற்காக வந்தார் சொன்னா, இம்மானுவேல். எதற்காக அவர் மாம்சமானார், ஒரு மனுஷனை போலானார்? எதற்காக இயேசு சிலுவையிலே மரித்தார்? எதற்காக இயேசு நமக்காக அவர் ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தார்? உங்களை எகிப்தியருடைய கைகளுக்கு விடுதலை ஆக்கி, விடுதலை ஆக்குறது மாத்திரமல்ல, அந்த எகிப்தின் தேசத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிறதும் நலமும் விசாலமுமான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு தருவதற்காக. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா சொல்லுங்க. பாலும் தேனும் ஓடுகிறதும். நமக்கு பாலையும் பார்த்திருக்கோம், தேனையும் பார்த்திருக்கிறோம். ஆனா இந்த ஜனங்கள் கவனிங்க, வருஷக்கணக்கா பார்வோனால அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. இருட்டுகிற வரைக்கும் வேலை. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் கூழையோ கஞ்சியோ காய்ச்சி சாப்பிடணும். மறுபடியும் அதிகாலமே புறப்பட்டு வந்து செங்கலை இருக்கணும். செங்கலை இருக்கிறதுக்கு கொஞ்சம் கிடைக்கிற ஓய்வு நேரத்தில் வைக்கோலை போய் தேடணும். அந்த செங்கல் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கணும். சேர்ந்து வைக்கோலோடு கூட சேர்ந்து வைக்கோலை தேடணும். ஆகவே இவர்களுக்கு அப்படியே வருடம் முழுவதும் ஓய்வு என்பதே இல்லாமல் ஒடுக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஜனங்கள் முதலாக கர்த்தரிடத்திலிருந்து ஒரு வார்த்தை கேட்கிறாங்க. என்ன வார்த்தை கேட்கிறாங்க? பாலும் தேனும் உள்ள தேசம் அல்ல, பாலும் தேனும் ஓடுகிற தேசம். சொல்லுங்கள், எப்படியாங்க? ஓடுகிற தேசம். சொல்லுங்கள், ஓடுகிற தேசம். ஆமா, ஏதோ ஓடுதுன்னு சொல்லுவோம். ஆமா, அப்படியே அப்படியே தண்ணீர் மாதிரி, வாய்க்கால் மாதிரி ஓடுகிறது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, வாய்க்கால் மாதிரி ஓடுகிறது. பாலும் தேனும் ஓடுகிற தேசமும் நலமும் விசாலமுமான தேசம். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, ஜனங்கள் அப்படியே ஒடுக்கப்பட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கும் செங்கல் இருக்கிற அந்த அந்த சூளைக்கு நீங்க போய் பார்த்தா தெரியும். அவங்க தங்கி இருக்கிற வீடு சின்ன 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 ரூமா இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஆமா, சின்ன சின்ன வீடா, ஓட்டு சாய்ப்பு இருக்கும், சின்ன சின்ன வீடா தான் இருக்கும். அதுல முழு குடும்பமும் தங்கி இருக்கும். முழு குடும்பமும் அவங்கள கத்தரிப்பா அவங்கள பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை பாலும் தேனும் ஓடுகிறதும் நலமும் விசாலமுமான தேசத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறேன். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, நலமான தேசம், fertile and spacious land. நலமும் விசாலமுமான தேசத்திலே, செழிப்பானதும் விசாலமுமான தேசத்திலே நான் உங்களை கொண்டு வந்து சேர்க்கிறேன். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. எகிப்தில் இருந்து ஒரு வசனத்தை வாசித்து பாருங்க. உபாகமத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனம். உபாகமம் 1வது. சேயீர் மலை வழியாய் ஓரேபுக்கு 11 நாள் பிரயாண தூரத்தில், 11 நாள் தான் எகிப்தில் இருந்து சேயீர் மலை வழியாக கானானுக்கு போகணும்னு சொன்னா மொத்தமே 11 நாள்ல போயிடலாம். சொல்லுங்க, எத்தனை நாள்ல போயிடலாம்? சத்தமா சொன்ன, எத்தனை நாள்ல போயிடலாம்? 11 நாள்ல போயிடலாம். ஆனா 11 நாள்ல கர்த்தர் எகிப்திலிருந்து விடுதலையாக்கி 11 நாள்ல போக வேண்டிய கானான் தேசத்துக்கு 11 நாள்ல கூட்டிட்டு போனாரா? இல்ல. எத்தனை வருஷம் ஆனிச்சு? 40 வருஷங்கள்.
40 வருஷங்கள் வனாந்திரத்திலே அவர்கள் அலைந்து திரிய வேண்டியதாயிற்று. 40 வருஷங்கள் 11 நாட்களிலே போய் சேரக்கூடிய கானான் தேசத்தை 40 வருஷங்கள் கழித்து தான் அவங்க போய் சந்திச்சாங்க. ஏன் இப்படி? ஏன் இத்தனை காலம் இடைவெளி? ஏன் இத்தனை 11 நாட்களிலே கர்த்தர் நேர எகிப்திலிருந்து விடுதலையாக்கி லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் 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 ரைட் லெஃப்ட் அப்படியே மார்ச் பாஸ் பண்ணி அப்படியே நேர 11 நாள்ல கானானுக்குள் கொண்டு போயிருக்கலாம்ல? ஏன் செய்யல? ஏன் செய்யல? கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் எத்தனையோ வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஒரு சில வாக்குத்தத்தங்களை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். 2 பேதுரு 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 2 பேதுரு 1வது அதிகாரம் 3வது வசனம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் கவனிங்கள், ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளுகிறது. ஆமென் சொல்லுவீங்களா? ஜீவனுக்கு உயிர் வாழ்வதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? தேவ பக்திக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு தருகிறவர். சொல்லுங்க, உயிர் வாழ்வதற்கு தேவையான, தேவ பக்திக்கு தேவையான அனைத்தையும் கர்த்தர் நமக்கு தருகிறவர். அப்போ உயிர் வாழ்வதற்கு என்னவெல்லாம் நமக்கு தேவையோ அனைத்தையும் தருகிறார். தேவ பக்திக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு தருகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம் என்று வசனம் சொல்லுகிறது. ஆனா இன்னும் நான் பெற்றுக்கொள்ளவில்லையே. 1 பேதுருவிலே வாசித்து பாருங்க, 3வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 1 பேதுரு 3வது அதிகாரம். தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை கவனிங்கள், நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள். சொல்லுங்கள் எல்லாரும், நான் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். இன்னொரு விசுவாசத்தோடு சொல்லுங்க, நான் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்க, இன்னொரு சொல்லுங்க, நீங்களா சொல்லுங்க, அழைக்கப்பட்டிருக்கிறேன். உபாகமம் 1வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து பாருங்கள். உபாகமம் 1:11 வாசித்து பாருங்கள் வேகமா. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு நான் அதிகமாவேன். சொல்லுங்கள், நான் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாவேன். அப்படியே இன்னும் அப்படியே கை உயர்த்தி சொல்ல, நான் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாவேன். 1000 மடங்கெல்லாம் வேண்டாண்டவரே, ஒரு 10 மடங்கு அதிகமானவே போதும். அந்த பிச்சைக்காரை பற்றி நம்மளை விட்டு நான் போகவே போகாது. ஆமாம் ஆமாம், மூடனை உரலிலே போட்டு நொய்யோடு நொய்யாக குத்தினாலும், ஆமாம், விசுவாசியை வாரந்தோறும் அறிக்கை செய்ய வைத்தாலும் விசுவாசியுடைய பிச்சைக்கார புத்தி என்ன செய்யாது? ஆமாம், லேசில் மாறாது. கர்த்தர் சொல்றாருங்க, கர்த்தர் சொல்றாரு, நீங்க இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு நீங்கள் அதிகமாகிறீர்கள். ஆமாம் ஆமாம், நான் பலமுறை சொல்லுங்க, 2 கொரிந்தியர் 8:9, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு நம் நிமித்தம் அவர் தரித்திரரானாரே. ஆமென் சொல்லுவீங்களா? 8:9 வாசித்து பாருங்க, 2 கொரிந்தியர் 8:9. அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே, அப்படியே மாத்தி சொல்லுங்க, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும், சொல்லுங்கள், அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நான் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவானாகும்படிக்கு என் நிமித்தம் தரித்திரரானாரே.
கர்த்தர் தரித்திரரானது உண்மைதானா? உண்மைதான். கர்த்தர் தரித்திரரானது உண்மை என்றால் கர்த்தர் ஸ்தோத்திரம், நான் ஐஸ்வர்யவானாவது உண்மையே. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, அவருடைய தரித்திரத்தினாலே நான் ஐஸ்வர்யவானாகும்படிக்கு என் நிமித்தம் கர்த்தர் தரித்திரரானார். ஆமென் சொல்லுவீங்களா? எல்லாரும் மறுபடியும் சொல்லுவோம், நான் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவானாகும்படிக்கு என் நிமித்தம் தரித்திரரானாரே. ஆமென் சொல்லுமா? 66வது சங்கீதம் 22வது வசனம் சொல்லுகிறது, 66:22, சின்னவனாய் ஏசாயா 66:22 வாசித்து பாருங்க. ஏசாயா 66:22, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த சாதியுமாவான். சொல்லுங்கள், சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியமாவான். எல்லாரும் மறுபடியும் சொல்லுவோம், எல்லாம் சேர்ந்து, சின்னவன் நான் ஆயிரமும் சிறியவன் நான் பலத்த ஜாதியுமாவே. இன்னொரு சொல்லுங்க, சின்னவன் நான் ஆயிரமும் சிறியவன் நான் பலத்த ஜாதியுமாவே. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு சொல்ல நான் காட்ட விரும்புகிறேன். 115வது சங்கீதம் 12வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 115வது சங்கீதம் 12வது வசனம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். சொல்லுங்கள், கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார். சத்தமா எல்லாரும், கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அப்ப நினைத்திருக்கிறான்னு சொன்னா என்ன அர்த்தம் சொன்னா, முதல்ல இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு தமிழ்ல வாசிக்கும் போது முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்ப கர்த்தர் என்ன நினைக்கிறான்னு சொன்னா, நினைக்காமலா இருப்பார்? நம்மளை நினைக்காம அவதான் மறவாதவர் ஆயிடுச்சு. அப்ப கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறான்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஆங்கில வேதாகமம் சொல்கிறது, God is so mindful of us. God is so mindful of us. அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா, சுகுமார நான் எப்படி எல்லாம் ஆஸ்வதிக்கணும், எப்ப ஆஸ்வதிக்கணும்னு என்னை பத்தி அவர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுமா? கர்த்தர் உங்களை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறார்? எப்படி ஆஸ்வதிக்கணும், எப்ப ஆஸ்வதிக்கணும். சொல்லுங்க, சத்தமா சொல்லுவோம், எப்படி ஆஸ்வதிக்கணும், எப்ப ஆஸ்வதிக்கணும். அதத்தான் கர்த்தர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரா? உங்க பேரை சொல்லுங்க, உங்க பேரை சொல்லி சொல்லுங்க, சுகுமார நான் எப்படி ஆஸ்வதிக்கணும், எப்ப ஆஸ்வதிக்கணும் நினைச்சுக்கிட்டே இருக்கிறார். உங்க பேரை சொல்லி சொல்லுங்க, உங்க பேரை சொல்லிட்டு எப்படி ஆஸ்வதிக்கணும், எப்ப ஆஸ்வதிக்கணும்னு கர்த்தர் நினைச்சுக்கிட்டே இருக்கிறார். கர்த்தர் நினைச்சுக்கிட்டே இருக்கிறார். கர்த்தர் என்மை நிறைவாய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? எத்தனை வாக்குத்தத்தம் பாருங்க, எத்தனை வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தங்களிலே நான் சொன்ன ஏராளமான வாக்குத்தத்தங்கள், ஒரு 5 வாக்குத்தத்தங்களை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கலாம். ஒரு 5 வாக்குத்தத்தங்கள். இந்த 5 வாக்குத்தத்தங்கள் என்னுடைய இத்தனை வருட விசுவாச வாழ்க்கையிலே எதெல்லாம் நிறைவேறுக்குது, ஏன் இன்னும் எல்லா வாக்குத்தத்தங்களும் இத்தனை வருடங்கள் ஆன பிறகும் ஏன் நிறைவேறல, ஏன் நிறைவேறல, எப்போ இதுவையெல்லாம் நிறைவேறும், எப்போ, ஏன் இது வரைக்கும் கர்த்தர் செய்யல? எத்தனை வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றிருக்கிறோம், எத்தனை வாக்குத்தத்தங்களை நாம் அனுபவித்து வருகிறோம். நீங்க கேட்ட இத்தனை வாக்குத்தத்தங்களிலே எத்தனை வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிறீங்க, எத்தனை வாக்குத்தத்தங்களை அனுபவித்து இருக்கிறீங்க? ஏன் இது வரைக்கும் எல்லாவற்றையும் அனுபவிக்க முடியல? கர்த்தர் பொய் சொல்லுகிறவரா? சொல்லுங்க, கர்த்தர் பொய் சொல்லுகிறவரா? கிடையாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அப்படித்தான் வசனம் சொல்லுது. கர்த்தர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அப்புறம் ஏன் இத்தனை இத்தனை வருடங்கள் தாமதமாகி கொண்டிருக்கிறது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசேயிடத்தில் சொல்லும் போதே சொல்லுகிறாரே, எகிப்தின் கைகளுக்கு விடுதலை ஆக்கி எகிப்தின் தேசத்திலிருந்து அவர்கள் வெளியே கொண்டு வந்து
பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திலே அவளை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொல்லி வாக்களித்தாரே. ஆனா உடனடியாய் கர்த்தர் சேர்க்கலையே. 40 வருடங்கள் எடுத்துக்கொண்டாரே. 40 வருடங்கள் வனாந்தர வாழ்க்கை, வனாந்தரத்திலே நடத்தினாரே. ஏன் 40 வருடங்கள் வனாந்தரம்? வனாந்தரத்தில் ஏன் கர்த்தர் வைக்கணும்? டைரக்டா ஏன் உங்களை கொண்டு போய் கானானுக்குள் சேர்க்கல? வனாந்தரத்தில் வைத்து கர்த்தர் அவர்களை ஆயத்தப்படுத்தினார். ஆமென் சொல்லுவீங்களா? கானானின் வாழ்க்கைக்காக, பாலும் தேனும் ஓடுகிற கானானின் வாழ்க்கைக்காக அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக, முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் வனாந்தரத்திலே அவர்களை ஆயத்தப்படுத்தினார். வனாந்தரத்திலே வைத்து அவர்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். ஆமென் சொல்லுவீங்களா? சொல்லுங்க. வனாந்தரத்திலே வைத்து கர்த்தர் அவர்களை ஆயத்தப்படுத்தினார். உங்க வாழ்க்கையிலும் இடைப்பட்ட காலங்கள், கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற வரைக்கும் அந்த இடைப்பட்ட நாட்கள் இருக்கிறதே, இடைப்பட்ட காலங்கள் இருக்கிறதே, அந்த இடைப்பட்ட காலங்கள் வனாந்தரத்தின் நாட்கள். ஆமென் சொல்லுவீங்களா? அந்த நாட்களிலே கர்த்தர் உங்களை அந்த செழிப்பின் வாழ்க்கைக்காக ஆயத்தப்படுத்துகிறார். அவங்க எப்படியெல்லாம் ஆயத்தப்படுத்தினார்? 3 காரியங்களை மாத்திரம் நான் சொல்லுகிறேன் பாருங்க. முதல்ல, வனாந்தரத்தில் வைத்து அவர்கள் மனம் திரும்ப வேண்டியதாயிற்று. சொல்லுங்கள். முதல்ல என்ன ஆயத்தம்? சத்தமா சொல்லுங்க. முதல்ல மனம் திரும்ப வேண்டியதாயிற்று. சொல்லுங்கள். என்னவாய்? எல்லாம் சகோதரிகள் பின்னால் இருக்க எல்லாம் சொல்லுங்க. முதல் ஆயத்தமே அவர்கள் மனம் திரும்ப வேண்டியதாயிற்று. மனம் திரும்புதல், ரிப்பன்ட். ரிப்பன்ட்னா சேஞ்ச் இன் அவர் மைண்ட். நம்முடைய மனதிலே ஒரு மாற்றம். மனம் திரும்புதல் என்னன்னு சொன்ன அர்த்தம், மனதிலே மாற்றம். சொல்லுங்கள். மனதிலே மாற்றம். நிறைய பேர் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டீங்க, பாவத்திலிருந்து மனம் திரும்பி இருக்கிறீங்க. Some of you have repented from your sin, but you are not still repent from your old mentality. நிறைய பேர் பாவத்திலிருந்து மனம் திரும்பி இருக்கிறீங்க, ஆனா கர்த்தர் ஸ்தோத்திரம், பழைய அந்த மனநிலையிலிருந்து இன்னும் மனம் திரும்பவில்லை. சொல்லுங்க. பழைய மனநிலையில் மாற்றம். மனநிலையிலிருந்து நான் மனம் திரும்ப வேண்டும். அந்த பாவர்ட்டி மென்டாலிட்டி, தரித்திர மனநிலையிலிருந்து நான் மனம் திரும்ப வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? அவன் தரித்திர, ஐ ஹாவ் டு ரிப்பன் ஃப்ரம் த பாவர்ட்டி மென்டாலிட்டி. தரித்திர மனநிலைமை ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் தரித்திரராகவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தாலும், வறுமை கோட்டுக்கு கீழே ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் என்று சொல்லத்தக்க நிலையிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தாலும், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த தரித்திர மனநிலைமை என்னை விட்டு மாற வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? சொல்லுங்க. என்னை விட்டு மாற வேண்டும். தரித்திர மனநிலைமை. சொல்லுங்க. தரித்திர மனநிலை என்னை விட்டு மாற வேண்டும். உங்க விட்டு மாறணும்னு சொன்னா நீங்க யாராக இருக்கிறீர்கள், கர்த்தர் உங்களை யாராக மாற்றி விட்டார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமா, நீ யாரா இருந்தாலும் சரி, இப்போ கர்த்தர் உங்களை அவருடைய பிள்ளையாக, அவருடைய வாரிசாக கர்த்தர் உங்களை மாற்றி இருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அவருடைய பிள்ளையாக கர்த்தர் உங்களை மாற்றி இருக்கிறார். இந்த மனநிலை உங்களுக்கு தெளிவாய் நிச்சயத்தோடு கூட காணப்பட வேண்டும். நான் கர்த்தருடைய பிள்ளை. ஆமென் சொல்வீங்களா? நான் கர்த்தருடைய பிள்ளை. ஆமென் சொல்வீங்களா? நான் கர்த்தருடைய பிள்ளை. எங்க அப்பா தேவன், எங்க அப்பா வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர். ஆமென் சொல்வீங்களா? நாம் என்னுடைய மனநிலை மாற வேண்டும். என்னுடைய மனநிலையிலே நான் மனம் திரும்ப வேண்டும். உங்களுடைய தாழ்வு மனப்பான்மையிலிருந்து நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். ஆமென் சொல்வீங்களா? பாபா, தாழ்வு மனப்பான்மை. சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து, தாழ்வு மனப்பான்மையிலிருந்து. அவன் எல்லாருக்குமே
ஏதாயிலும் ஒரு விதத்தில் தாழ்வு மனப்பான்மை இருக்கிறது. இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஏதாயிலும் ஒரு விதத்தில் தாழ்வு மனப்பான்மை, அழகு என்கிற தாழ்வு மனப்பான்மை. ஆமா, அழகு அடுத்த காரியங்கள், அழகிலே ஒரு தாழ்வு மனப்பான்மை. ஆம், சாதிக்கடுத்த காரியத்திலே தாழ்வு மனப்பான்மை, உருவத்திற்கு அடுத்த காரியத்திலே தாழ்வு மனப்பான்மை, உருவத்திற்கு அடுத்த காரியத்திலே, படிப்பிற்கு அடுத்த காரியத்திலே ஒரு தாழ்வு மனப்பான்மை, காசு பணத்திற்கு அடுத்த காரியத்திலே ஒரு தாழ்வு மனப்பான்மை, குடும்ப பின்னணியிலே ஒரு தாழ்வு மனப்பான்மை. ஆமென் சொல்வீங்களா? ஆமாம், விளக்க வேண்டியதில்லை. நீங்க எந்த விதத்தில் எந்த காரியத்திலே தாழ்வு மனப்போடு கூட இருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த தாழ்வு மனப்பான்மையிலிருந்து நான் மனம் திரும்ப வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? இதிலிருந்து மாத்திரமல்ல. நான் ஒரு முறை வந்தே பாரத் ரயிலில் பயணம் செய்யும்போது என்னுடைய பக்கத்தில் டெய்லி 2 வடை, சிரிக்காதீங்க, 2 வடை 1 காஃபி. அவங்க மனைவி பிள்ளைங்களாம் என்ன செய்வாங்க? இங்கே கடையில் காஃபி குடிக்கிறாருன்னா வீட்டில் நிச்சயமா என்ன கிடையாது? ஆமாம், இவருக்கே காஃபி கிடைக்கலன்னா அவங்க மனைவிக்கு எப்படி காஃபி கிடைக்கும்? இருக்காது. அப்போ அவங்கெல்லாம் காஃபியா கிடையாது, வடையா கிடையாது. பிள்ளைங்க காஃபியா வடையா பார்த்ததே கிடையாது, சாப்பிட்டதே கிடையாது. இவர் ஆனால் டெய்லி வடையும் காஃபியும். அந்த போதகர் மன்னிப்பாராக, என் முன்னாடியே வந்து தின்னணும். நான் என்ன சொல்ல வருகிறேன்னு சொன்னா, உண்மையா நேசிச்சீங்கன்னா எப்படி மனசு உங்களுக்கு வரும்னு சொல்லுகிறேன். எப்படி உங்களுக்கு மனசு வரும்? எப்படி உங்களுக்கு மனசு வரும்? நம்ம நிறைய காரியங்களிலே மனம் திரும்ப வேண்டும் என்கிறேன். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, மனம் திரும்ப வேண்டும். ஆமா, ஏன் காரியம், ஏன் வீட்டு விஷயம் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறேன். நான் உங்க வீட்டு விஷயத்தை அப்படியே ஊரெல்லாம் பரப்பிக்கிட்டு இருந்தேன்னா நான் மனம் திரும்ப வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? மனம் திரும்ப வேண்டும். இந்த மனம் திரும்புதல் கவனிங்க, நேர இவங்களை கொண்டு போய் கானான் தேசத்துக்குள்ளார விட்டார்னா பிரச்சனை ஆயிரும். அதனால தான் வனாந்தரத்திலே வைத்து இவர்களை ஆயத்தம் பண்ணினார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, ஆயத்தம் பண்ணினார். 2வது ஆயத்தம் பொறுமை, பேஷன்ஸ். முதல் ஆயத்தம் மனம் திரும்புதல். சொல்லுங்க, முதல் ஆயத்தம் என்னங்க? மனம் திரும்புதல், ரிப்பன்டன்ஸ், மனம் திரும்புதல். 2வது ஆயத்தம் பேஷன்ஸ். சொல்லுங்க, பேஷன்ஸ், பொறுமை. ஞானஸ்தானம் எடுத்த மறு மாதமே, ஜனவரி மாசம் ஞானஸ்தானம் எடுத்தா பிப்ரவரி மாசத்திலிருந்து ஒவ்வொரு ஆசீர்வாதமா எனக்கு வருதுன்னு சொன்னா நம்ம சபை நிரம்பி வழிஞ்சிருமா? வழியாதா? ஆமா, நிரம்பி வழிஞ்சிரும். எப்பா ஞானஸ்தானம் எடுத்த அடுத்த மாசத்திலிருந்து ஒவ்வொரு ஆசீர்வாதமா வரும், ஒவ்வொரு ஆசீர்வாதமா. அடுத்த மாசத்துல வேலை கிடைச்சிடும், அதுக்கு அடுத்த மாசத்துல சம்பள உயர்வு கிடைச்சிடும், அடுத்த மாசத்துல ப்ரொமோஷன் கிடைச்சிடும், அடுத்த மாசத்துல அப்படியே அடுத்து வந்துகிட்டே இருந்துச்சுன்னா இவ்வளோ நல்லா இருக்கும். ஆனா அப்படி ஏன் அப்படி செய்யலைன்னா, கானான் தேசம் போன பிறகும் தாங்கள் விட்டு வந்த அந்த காரியத்தை எகிப்து தேசத்தையே அப்படி நினைத்து கொண்டிருப்பார்கள். ஆமென் சொல்வீங்களா? நம்ம உடனடியா கானான் தேசத்துக்கு கொண்டு போயிட்டான்னு வச்சுங்க. எகிப்து தேசத்திலிருந்து 11 நாள் பயண தூரத்திலே கர்த்தர் கானான் தேசத்துக்கு அவளை கொண்டு போயிட்டான்னா, அவங்க கானான் தேசத்துக்கு போன பிறகு எகிப்து தேசத்தையே நினைத்து கொண்டிருப்பார்கள். எகிப்து தேசத்திலே சாப்பிட்ட வெள்ளரிக்காய்களை, வெங்காயத்தை, வெள்ளை பூண்டை, கீரை வகைகளை அதையே திரும்ப நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. கர்த்தர் உங்களை வெள்ளை பூண்டையும் வெங்காயத்தையும் வெள்ளரிக்காய்களையும் கீரைகளையும் சாப்பிடும்படி கல்ல, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் உங்களை கொண்டு போய் சேர்க்க கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. நீ அதையே பழசே நினைச்சிட்டு இருக்க கூடாது. பழைய பாவத்தை நினைத்து கொண்டிருக்க கூடாது. பழைய இச்சைகளுக்கு அடுத்த காரியத்தை நினைத்துக் கொண்டிருக்க கூடாது. கர்த்தர் அநேக புதுமைகளை, பரவசத்தை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஆமென் சொல்வீங்களா?
ஆமா, வனாந்திரத்தில் வைத்து தான் அப்படி விசுவாசத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, விசுவாசத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களை செழிப்பாக்குவதற்கு முன்பதாக, ஆமா, கர்த்தர் உங்களை திரட்சி ஆக்குன்னு சொன்னா அதுக்கு முன்னால உங்களை நீங்க விசுவாசத்திலே நீங்கள் வளர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமா, ஒண்ணுமே இல்லாம நேரா அப்படியே மோடி சொல்ற மாதிரி அவர் ஞானஸ்நானம் எடுத்து அடுத்த மாசத்திலே கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்கன்னு வச்சுங்க, தலைக்கு 10 லட்சம் ரூபாய் பரலோகம் கொடுக்குது. ஞானஸ்நானம் எடுத்து அடுத்த வாரத்தில் எப்ப நான் விசுவாசத்தை கற்றுக்கொள்ள முடியும்? சாகிற வரைக்கும் என்ன செய்ய முடியாது? ஆமா, விசுவாசத்தை கற்றுக்கொள்ளவே முடியாது சாகிற வரைக்கும். அப்ப கர்த்தர் என்ன செய்கிறார்? வனாந்தரத்திலே இடைப்பட்ட காலத்திலே ஆசீர்வதிப்பதற்கு முன்பதாக நான் விசுவாசத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தூதர்கள் சாப்பிட்ட ஆகாரமாகிய மன்னாவை வானத்திலிருந்து கர்த்தர் பொழிய பண்ணினார். ஒரு ஆமென் சொல்வீங்களா? ஆமா, வானத்திலிருந்து கர்த்தர் பொழிய பண்ணினார். எத்தனை கிலோமீட்டர் தூரங்க, எத்தனை 1000 கிலோமீட்டர் தூரம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனை 1000 கிலோமீட்டர் தூரம். வெயில் ஏற 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 உருகி போயிடும். ஒரு 9:30 மணிக்கு, காலையில் 9 மணிக்கெல்லாம் சூரியன் உதிச்சு அந்த வெயில் வந்த உடனே மண்ணா அப்படி உருகி போயிடும். அதுக்குள்ளார மண்ணாவை சேகரிக்கணும். அப்போ வேலையிலிருந்து வரப்போ ஒண்ணுமே ஆகலை பாருங்க, ஒண்ணுமே ஆகலை. அவர்கள் அந்த மன்னாவை சேகரிக்க வேண்டும் என்று, தூதர்களின் அப்பத்தை சாப்பிட வேண்டும் என்று ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தார். விசுவாசம். ஒவ்வொரு நாளும் காலையிலே நம்ம விசுவாசத்தோடு வீட்டுக்கு வெளியே போய் நின்னா மண்ணா அப்படியே பனி போல பெய்து இருக்கும் எல்லா இடத்திலும். விசுவாசத்தை கற்றுக்கொண்டார்கள். இறைச்சி வேண்டும் என்று சொல்லி கேட்டார்கள். எகிப்தில் நாங்கள் சாப்பிட்ட இறைச்சி இந்த வனாந்தரத்தில் எங்கே எப்படி எங்களுக்கு கிடைக்கும் சொன்னார். கர்த்தர் சொன்னார், வனாந்தரத்தில் இறைச்சி எப்படி கிடைக்கும் சொல்லி நீ என்ன கேட்கிறது? நாள்ல கொடுக்கிறவன். ஆமென் சொல்லுவீங்களா? நாளைக்கு எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே வந்து நிற்க கடவன் சொல்லுகிறார். நிற்க கடவன் சொல்லுகிறார். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 30 நாளளவும் நீங்கள் புசிப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, இறைச்சியை புசிப்பீர்கள். நீங்க எப்படி இறைச்சியை புசிப்பீங்கன்னு சொன்னா 100 கிராம் 200 கிராம் அல்ல. கர்த்தர் ஸ்தோத்திரம். நீங்க திருப்தியாய் புசிப்பீர்கள். அது திருப்தியாய் எப்படி புசிப்பீர்கள் சொன்னா, நீங்க சாப்பிடுகிற காடை வாய் வழியா சாப்பிட்டு அது ஃபுல்லாகி மூக்கு வழியா வெளியே வருமா? பைபிள் இருக்குதுங்க. நீங்க வாய் வழியா சாப்பிடுறது மூக்கு வழியா வெளியே வரும். அவ்வளவு திருப்தியா சாப்பிடுவீங்க. காடை எப்படி இருக்கும்? நீ மோசே வெளியே வான்னு சொல்றார். கர்த்தர் கடற்கரையிலிருந்து கீழ் காற்றை அனுப்பினார். கடற்கரைக்கு மேலே இருந்த காடைகளை அந்த காற்று அப்படி அடித்து கொண்டு வந்து இந்த பக்கம் 8 கிலோமீட்டர் தூரம், இந்த பக்கம் ஒரு 8 கிலோமீட்டர் தூரம். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு முழங்கால் அளவு உயரமாக, ஒரு முழங்கால் அளவு உயரத்திற்கு இந்த பக்கம் 8 கிலோமீட்டர், இந்த பக்கம் 8 கிலோமீட்டர் தூரம் காடைகள் நிரம்பி இருந்ததாம். காடைகள் 1 நாள் 2 நாள் 3 நாள் 30 நாட்கள் அளவும் புசித்தார்களாம். 30 நாட்கள் அளவும் விசுவாசத்தை கற்றுக்கொண்டார்கள். தண்ணீர் இல்லை. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. பாறை அடிக்க சொன்னார். பாறை அடிக்க சொன்னா பாறையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்ததை கண்டார்கள். ஆமென் சொல்வீங்களா? ஆமா, பாறையிலிருந்து தண்ணீர் வந்ததை 20 லட்சம் பேர் குடிச்சாங்களாம். எப்படி? கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். நான் அதை கற்பனை பண்ணி பார்த்தேன். இந்த டேங்க்கில் நீங்கள் போகிறப்போ அங்கே ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது. வாட்டர் டேங்க்கில் தண்ணீர் திரி விட்டு எல்லாரும் தாகம் தீர குடிச்சிட்டு வீட்டுக்கு போனீங்கன்னா கடைசி நபர் குடிக்கிறப்ப எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுமா? சொல்லுங்கள், எவ்வளோ நேரம் ஆகும்? இப்போ எல்லாரும் அங்கே இருக்கிற டேங்க்கில் டேப்பை திரி விட்டு தாகம் தீர்க்க குடிச்சிட்டு எல்லாரும் குடிச்சிட்டு அப்படியே வரிசையாக போனீங்கன்னா கடைசி நபர் குடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஆமாம், இன்னைக்கு நைட் ஆனாலும் ஆயிரும். இன்னைக்கு நைட் ஆனால் அதுக்குள்ளார தாகத்தில் எத்தனை பேர் மயக்கம் போட்டு கீழே விழுறாங்களோ அது அடுத்த காரியம். அப்படின்னா கண்மலையிலேருந்து தண்ணீரை புறப்பட செய்தான்னு என்ன அர்த்தம்? தண்ணீர் கண்மலையிலிருந்து புறப்பட்டது, அது நதியாக புறப்பட்டு ஓடினது. 20 லட்சம் மக்களும் அப்படியே ஆசை தீர அள்ளி குடிக்கத்தக்கதாக நதியாக புறப்பட்டு வந்தது. ஆமென் சொல்லுவீங்களா? எல்லாமே விசுவாசத்தை
வனாந்தரத்திலே அவர்களை கற்றுத்தந்தார். பகலிலே மேகஸ்தம்பம், சும்மா மேகஸ்தம்பம் மேகஸ்தம்பம் என்று சொல்லி பாடுகிறோம். கொளுத்துகிற வெயில், கொளுத்துகிற வெயில், மணல் புயல் அடிக்கும். மணல் புயல் ஆக்ராவிலே வட இந்தியாவிலே இருக்கும்போது மணல் புயல், மணல் பனி புயலை பார்த்துருக்கிறேன், மணல் புயலை பார்த்துருக்கேன், பனி புயலை பார்த்துருக்கிறேன். அப்படியே கொஞ்ச நேரத்தில் அப்படியே கார் மூடிடும், அந்த அளவுக்கு பனி. கொஞ்ச நேரத்தில் ஒரு 2-3 மணி நேரத்தில் அப்படியே அந்த இது தூசி புயல், மணல் புயல், மணல் அப்படியே மூடிடும், மணல் அப்படியே மூடிடும். நாங்கள் வனாந்தரத்து வழியாக போய்கிட்டு இருக்கும்போதே காரை நிறுத்திட்டாங்க. என்ன நிறுத்திட்டாங்கன்னு சொல்லும்போது புயல், பனி, மணல் புயல் வீசுது. மணல் புயல் அப்படியே கொஞ்ச நேரத்தில் ஒரு 10 நிமிஷத்துக்கு புயல் அடிச்சுது பாருங்க. மணல் புயல் அப்படியே பக்கத்தில் இருக்கிற அப்படியே எல்லாமே செடியெல்லாம் அந்த மணல்ல அப்படியே முங்கி போகிற அளவுக்கு மணல் புயல், மணல் புயல். அப்படிப்பட்ட வனாந்தரத்தில் பகல் முழுவதும் மேகஸ்தம்பம், அப்படியே வானலாவிய அப்படியே ஸ்தம்பம் போல, மேகஸ்தம்பம் போல அவர்கள் போகிற அந்த அப்படியே அந்த பாதை முழுவதும் அவர்களை மேகஸ்தம்பத்தினால் கர்த்தர் மூடி நடத்தினார். அந்த மேகஸ்தம்பம் அப்படியே ஐஸ் பெட்டியை வச்ச மாதிரி ஜிலு 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 ஜிலுன்னு ஏசி அறையில இருந்ததை போல 40 வருஷ காலமும் ஏசி அறையில இருந்ததை போல வனாந்திரத்திலே ஏசி பாதையிலே, ஏர் கண்டிஷன் பாதையிலே அவர்கள் வழி நடத்தப்பட்டார்கள். சாதாரண காரியம் இல்லை. பகலிலே மேகஸ்தம்பம், அப்படியே சாயந்தரம் 6 மணி ஆயிடுச்சுன்னு சொன்னா அக்னி ஸ்தம்பம், அப்படியே மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பமாக மாறும். அக்னி ஸ்தம்பம் அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 60 அடி உயரத்திற்கு அக்னி ஸ்தம்பம் நிக்குதுன்னு வச்சுங்க. அப்படியே கத 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 கதன்னு எல்லாம் பயங்கர குளிர். அப்படிப்பட்ட குளிரான இடத்துல இரவு முழுவதும் இவர்கள் பாளையத்தின் நடுவிலே, பாளையத்தை சுற்றிலும் அக்கினி ஸ்தம்பம் இருக்கும்போது இவர்கள் கதகதப்போடு கூட கொஞ்சம் கூட குளிர் தெரியாமல், பகலிலே நல்ல குளிரிலே, இரவிலே நல்ல ஒரு உஷ்ணத்திலே கதகதப்போடு கூட இருக்கத்தக்கதா. மாத்திரமல்ல 60 அடி உயரத்திற்கு தீ எரிஞ்சிச்சுன்னு சொன்னா கவனிங்க, ஒரு மிருகம் கூட பக்கத்துல வராது. ஒரு நாயோ ஒரு நரியோ அந்த கேம்புக்குள்ளார வரவே கூடாது, வரவே முடியாது. பகலிலே மேகஸ்தம்பத்தினாலே, இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலே பாதுகாத்து வழி நடத்தினார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? இதுக்கெல்லாம் பொறுமை தேவையா இருக்குது. விசுவாசம் ஒரே நாள்ல வருகிறது கிடையாது. விசுவாசத்தை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. ஆமாம், அவர்கள் ஆராதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. ஆமாம், அவர்கள் ஆராதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வனாந்திரத்திலே கர்த்தர் ஸ்தோத்திரம் ஆராதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களை வழிநடத்தி சென்ற மோசே, கவனிங்க, வழிநடத்தி சென்ற மோசே ஒரு சில நாட்கள் மிஸ்ஸிங், எங்க போனான்னு தெரியல. மலைக்கு போனாரு, அதுக்கப்புறம் ஆளையே காணான்னு சொன்ன உடனே அவர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்தார்கள், இனி நம்ம யார் வழி நடத்துவது? நம்மை வழி நடத்தி வந்த மோசே மலைக்கு போனார், அவர் என்ன ஆனார்னே தெரியலையோ, உயிரோடு கூட இருக்கிறாரோ செத்து விட்டாரோ என்று சொல்லி அவர்கள் நினைத்து, ஆகவே நம்மை வழி நடத்தி செல்ல இனி நான் ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணலாம் என்று சொல்லி எல்லாரும் அவன்கிட்ட இருக்கிற நகையெல்லாம் கொட்டுங்கடான்னு எல்லாரும் அவன் நகையை தன்னுடைய கையிலே கழுத்துல இருக்கிற நகைகளை கலட்டி கொடுத்து ஒரு பொன் கன்றுக்குட்டியை அவர்கள் செய்து, இந்த பொன் கன்றுக்குட்டி தான் இனி நம்மை வழி நடத்தும் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். ஒரு சில நாட்கள் வழி நடத்துகிற மோசே இல்லாமல் போன உடனேயே அவர்கள் ஆராதனை மாற்றி விட்டார்கள். இப்படிப்பட்ட ஜனங்களை இங்கே வனாந்திரத்தில் ஆயத்தப்படுத்தாம நேர கானான் தேசத்துக்குள்ளார் கொண்டு போனா அவருக்கு கீர்த்தி உண்டாவதற்கு பதிலாக அவருக்கு இகழ்ச்சி உண்டாகுமே ஒழிய ஒரு நாளும் தேவனுக்கு மகிமை உண்டாகவே உண்டாகாது. ஆமென் சொல்லுவீங்களா? தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவைகளை உங்களுக்கு தருவதற்கு முன்பதாக உங்களை பார்த்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு செழிப்பாக்கும் போது, உங்களை பெருகச் செய்யும் போது கர்த்தர் அதற்கு முன்பதாக உங்களை பார்த்து ஒன்றை சொல்ல விரும்புகிறார். இவன் என்னுடைய நேசகுமாரன், இவனில் நான் பிரியமாயிருக்கிறேன்.
இவள் என்னுடைய நேசகுமாரத்தி, இவளில் நான் பிரியமாயிருக்கிறேன். ஆமென் சொல்லுவீங்களா? அந்த ஸ்டேஜுக்கு நீங்க வரணும்னு சொன்னா நீங்க விசுவாசத்தை கற்றுக்கொள்ளணும், கர்த்தரை ஆராதிக்க கற்றுக்கொள்ளணும். ஆமென் சொல்லுவீங்களா? ஆம். தயவாக உடனே எல்லா வாக்குத்தத்தங்களும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தவறாக எண்ணக்கூடாது. ஆமென் சொல்லுவீங்களா? அதற்கு முன்பதாக கர்த்தர் உங்களை பார்த்து ஒரு அங்கீகாரத்தை சொல்லுவேன். இவள் என்னுடைய நேசகுமாரத்தி, இவன் என்னுடைய நேசகுமாரன், இவனில் நான் பிரியமாய் இருக்கிறேன். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. அப்படிப்பட்ட ஒரு ஆயத்தத்தை உங்களுக்கு தருவதற்காகவே கர்த்தர் நீங்கள் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வதிலும் பெற்றுக்கொள்வதிலும் ஒரு தாமதத்தை ஏற்படுத்துகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? வனாந்திரத்தில் இன்னொரு விதமான ஆயத்தம், நீங்கள் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சொல்லுங்கள், ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். You need a prayer life. ஜெபிக்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய பேர் நினைக்கிறாங்க ஜெபம் பண்ணுவது தான் prayer is patience. No, it is not. ஜெபம் பண்ணுவது தான் பொறுமையா இருத்தல் என்பது நினைக்கிறாங்க. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அல்ல அல்ல, பொறுமை வேற, ஜெபம் என்பது வேற. நீதிமொழிகளிலே 16வது அதிகாரத்திலே 19வது வசனம் சொல்லுகிறது. வாசித்து பாருங்கள். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 19வது வசனம். வேகமாய் 16 19 வாசிங்கம்மா. கொள்ளை பொருளை பங்கிடுவதை பார்க்கிலும் இல்லம்மா, இல்ல, நம்மளுடைய கர்த்தர் ஸ்தோத்திரம், we make our plans, நம்முடைய திட்டங்களை நாம் போடுகிறோம், கர்த்தர் தான் காரியங்களை வாய்க்க செய்கிறவர். ஆமென் சொல்லுவீங்களா? சொல்லுங்க, திட்டங்களை நான் போடுகிறேன், கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்கிறவர். பாடும்போது ஒரு சொன்னார், நாம் போடுகிற திட்டங்கள் சிறிதாயினும் கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்கள் பெரிதல்லவோ பெரிதல்லவோ. ஆனா அது அப்படியே இன்னும் கொஞ்சம் மாற்றி சொல்லுகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம், நான் ஒரு திட்டத்தை, எனக்கென்று ஒரு திட்டத்தை நான் ஏற்படுத்தும் போது, அந்த திட்டத்தை நான் ஏற்படுத்தி ஒரு பிளான், எனக்கு என்னுடைய ஆசை, என்னுடைய திட்டம், என்னுடைய விருப்பம், இது எல்லாத்தையும் அப்படியே உடன்படிக்கையின் ரத்தம். சொல்லுங்கள், உடன்படிக்கையின் ரத்தம். நான் உடன்படிக்கைக்கு உரியவன். ஆமென் சொல்லுவீங்களா? எவெல்லாம் கர்த்தர் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எழுதி வைத்திருக்கிறாரோ, வாக்களித்திருக்கிறாரோ, அவ எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் உங்களோடு கூட நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? நம்ம எல்லாருமா எழுந்து நிற்போமே. கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை இல்லவர், வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறாதவர், வாக்குத்தத்தம் செய்தவர் பொய் சொல்லாதவர், வாக்குத்தத்தம் செய்தவர் பொய் உரையாதவர். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் மனம் மாற மனுபுத்திரன் அல்ல, அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்லவே. கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருப்பார். ஆனால் அந்த வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றையும் உயிருள்ள நாட்களிலே நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள், நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள், நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். ஆனால் அதற்கு முன்பதாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே சில ஆயத்தங்களை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். எந்தெந்த காரியத்திலே மனம் திரும்ப வேண்டுமோ இந்த காரியங்களிலே மனம் திரும்ப, எந்தெந்த காரியங்களிலே பொறுமையோடு கூட இருக்க வேண்டுமோ, விசுவாசத்தை கற்றுக்கொள்வதிலே கர்த்தர் ஸ்தோத்திரம், பொறுமை உங்களுக்கு தேவையாயிருக்கிறது. கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிறார். கர்த்தரை நம்புவதிலே, கர்த்தரை ஆராதிப்பதிலே, தேவனோடு கூட உள்ள ஜெப உறவை வளர்த்துக் கொள்வதிலே, கர்த்தரோடு கூட இருக்கிற நெருக்கத்தை வளர்த்துக் கொள்வதிலே ஒரு ஆயத்தத்தை தேவன் உங்களிலே முதலாவது ஏற்படுத்த விரும்புகிறார். பின்பு தம்முடைய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, அற்புதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆண்டவரை பார்த்து இந்த வார்த்தைகளுக்காக நன்றி என்று சொல்லுவோமா? உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்தும். கர்த்தர் நம்மோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக
கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமே. பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இந்த வார்த்தைகள் மூலமாக தொடர்ந்து நீங்க பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எழுந்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கர்த்தர் உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய பிள்ளைகளை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் தெய்வமே, உங்க பிள்ளைகளை பார்த்து நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிடுவதே இல்லை என்று சொல்லு. உங்க பிள்ளைங்க கையை பிடிச்சு நீங்க சொல்வதற்காக நன்றி ஆண்டவரே. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதே இல்லை என்று சொல்லுகிறேன். இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி. இடையிலே அவிசுவாசமோ ஆண்டவரே சோர்வுகளோ எவைகள் வந்தாலும் அவள் எல்லாவற்றையும் மேற்கொள்ள உடைய பிள்ளைகளுக்கு பலன் தாருங்க. தாமதிக்கிறது என்று உடைய பிள்ளைகள் எண்ணாதபடிக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறான் கர்த்தர் உடைய பிள்ளைகள் ஆண்டவர் நினைக்கும்படியாய் உடைய பிள்ளைகளுடைய மனநிலை மாறுவதாக. ஆயத்தம் பண்ணுவதற்காக உமக்கு நன்றி. ஆயத்தம் பண்ணுவதற்காக உமக்கு நன்றி. ஆயத்தம் பண்ணுவதற்காக உமக்கு நன்றி. நீ கொடுத்த வாக்குறுதிகள், நீ கொடுத்த வாக்குத்தத்தங்களை உடைய பிள்ளைகள் பெற்றுக் கொள்வதை, உடைய பிள்ளைகள் அனுபவிப்பதை நாங்கள் காண வேண்டும் ஆண்டவரே. எங்கள் சந்ததிகள் காண வேண்டும் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவரே கர்த்தாவே ஜனங்கள் காண வேண்டும் ஆண்டவரே. எங்கள் ஜாதிகள் காண வேண்டும் ஆண்டவரே. எங்கள் சொந்தங்கள் காண வேண்டும் ஆண்டவரே. எங்கள் திருச்சபையில் உள்ள மற்றவர்கள் காண வேண்டும் ஆண்டவரே. செய்வதற்காய் ஸ்தோத்திரம். ஒருபோது வெட்கப்பட்டு போவது இல்லை என்பதை கர்த்தர் விளங்க பண்ணுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் உடைய கரத்தை நீட்டி நீர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.